சார் வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க சமீபத்துல கடலூர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு போராட்டம் ஒன்று, அதாவது பிரதமர் மோடி அவர்களுடைய படத்தை எரிச்சதுக்காக நீங்க இப்போ போராட்டம் பண்ணியிருக்கீங்க. அந்த போராட்டம் எதுக்காக சார் நீங்க பண்ணியிருக்கீங்க? அதுக்கான காரணம் என்ன? 27ஆம் தேதி வகுப்பாளர் சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஓகே. அந்த அறிவிப்புல ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. வகுப்பாளர் சட்டம் எங்களுக்கு தேவையில்லை, அதுல திருத்த மசோதாலாம் இப்போ நம்மளோட சென்ட்ரல்ல அதை மாத்துறதுக்கோசம் ஏற்பாடு மசோதாக்கள் மாத்துறது நம்ம கவர்னர் பிரசிடென்ட் கையில போயிருக்குங்க. ஓகே. அந்த மசோதா மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல திருத்தங்கள்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ள எம்பிகள்லாம் பாராளுமன்றத்தில் போயிட்டு ஏதோ ஒரு மசோதா எடுத்துட்டு வந்தா எழுந்துச்சு வெளியே வர்றதும், அதுக்கு ஒரு எந்த ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிக்காம ஒன்றும் செய்யாத வர்றதால இந்த மசோதாவுக்கு எந்த ஒரு தீர்வு சொல்லாத நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த முஸ்லீம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த முஸ்லீம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக போய்விட்டது. அதில் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் கூட்டணியில் உள்ள மனிதநேய கட்சியை சேர்ந்த ஜபருல்லா என்ற ஒரு எம்எல்ஏக்கு இந்த துளிர் விட்டு இவ்வளோ ஒரு பாரத பிரதமர் அவர்களின் உருவபொம்மையை எரிக்கிறதுக்கு இளைஞர்கள் எல்லாம் தூண்டி விட்டு அவங்களுக்கு ஒரு தவறான வழிநடத்தலை செய்து கொண்டு இருக்கிறாருங்க. இதனால அந்த இளைஞர்கள் என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம பாரத பிரதமர் போட்டோவை எரிச்சிட்டாங்க. அதனால அந்த எரிச்ச தீவிரவாதி, அதாவது அந்த செயல் செய்த கைவர்களை கைது செய்ய சொல்லி நம்மளோட மேற்கு மாவட்ட தலைவர் தமிழர்கள் மனு கொடுத்துருக்காருங்க. அவ்வளோ கொடுத்தோம், அந்த எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத ஒரே காரணத்தால் தான் எங்க மாவட்ட தலைவர் தலைமையில, கிருஷ்ணமூர்த்தி தலைமையில நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணுங்க. ஸோ ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா எஸ்பி நேரடியாக இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வராத எஸ்பி இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு நீங்கள் நடத்தாதீங்க, வெறும் கோஷம் போட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு பாரத பிரதமர் ஃபோட்டோ போட்டு எரிக்கிறான், அங்கே போலீஸ் பந்தோஸ்தோடு தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது, அங்கே உருவபொம்மை எரிக்க தெரியுது, அதை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு துப்பு கிடையாது. அங்கேருந்து இங்கே நாங்கள் அதாவது டைம் கொடுத்தோம், 48 மணி நேரம் எங்கள் மாநிலத்தில் டைம் கொடுத்துருக்காரு, 24 மணி நேரமும் கொடுத்தாருங்க. அதை அவங்க ஒரு நடவடிக்கை கூட அந்த சபர்வா மேலேயோ இல்லை அந்த கட்சி நிர்வாகி மேலேயோ எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் செஞ்சிட்டு இருக்காங்க நம்மளோட இப்போ நடக்கிற தமிழக ஆட்சி. இப்படி இருக்கிறதுக்கு காரணம், ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த முஸ்லீம்கள் மோசமான செயல்களை செய்யறதுக்கு ஒரே காரணம் இந்த திமுக ஆட்சி. இப்போ சமீபத்தில் திருச்சியில் திருச்செந்தூரைன்னு ஒரு இடம் கோயில் இருக்குங்க. அந்த கோயில் அவங்க இடம்னு சொல்லிட்டு வகுப்பாறு சொத்துன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க கையில் எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? 39 எம்பிகளும் கொடுத்துருக்காங்க, அங்க இருக்கிறாங்க, அந்த தைரியம் தானே இவங்களுக்கெல்லாம். மக்களாக நம்ம சரியான ஆள் தேர்ந்தெடுக்காத காரணத்தால இன்னைக்கு இந்து மக்களோட சொத்துக்களையும் ஆய்வு செய்யறதுக்கோசம் ஒரு தீவிரமான செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்காங்க. அதை வன்மையாக கண்டிக்கும் விதத்தில் நாங்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணோம். முதல்ல எங்களோட பாரத பிரதமர் உருவ பொம்மை எரிச்சோன்னு இது வரைக்கும் கைது செய்யாத இருக்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியதாக நாங்கள் பதிவிடுறோம். ஓகே சார். அப்போ நீங்கள் இது வரைக்கும் அவங்க மனிதநேய மக்கள் கட்சி மேலேயோ இல்லை அதை எரித்த நிர்வாகிகள் மேலேயோ எதுவும் கேஸ் எதுவும் போட்டிருக்காங்களா எப்படிங்க சார்? இது வரைக்கும் அவங்க பேரில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க, எந்த ஒரு கேஸும் போடல. அதுதான் பெரிய இந்த ஜனநாயகத்தில் இவ்வளோ அட்டூழியம் பண்ணுவாங்க இந்த திமுக ஆட்சியில் அப்படின்றத நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு பண்றாங்க. அதனாலே இந்த முஸ்லீம்களுக்கு துளிர் விட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த முஸ்லீம்கள்லாம் இதுல பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் என்ற பேரை வச்சுக்கிட்டு சில சமுதாய விரோதிகள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க தவிர அதுல இருக்க இளைஞர்களெல்லாம் சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தலைவர், அந்த மனிதநேய கட்சியின் மக்கள் கட்சியின் தலைவர் தான் காரணம். ஜபருல்லான்ற ஒரு ஆள் தான். பாத்தீங்கன்னா அந்த கட்சி பேரை கூட மனிதநேயம் எங்க இருக்கு அந்த கட்சி பேர்ல சொல்லுங்க பார்க்கும். எவ்வளவு ஒரு கீழ்தரமான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க.
இதுக்கெல்லாம் காரணம் திமுக ஆட்சி இடம் கொடுத்து இது போல தூண்டுதல் எல்லாம் கிளப்பிடுறது திமுக அந்த ஆட்சி செயலில் தான் நடந்துட்டு இருக்குங்க. சரி, ஓகே சார். அடுத்த கட்டமா இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஏன்னா இப்போ வந்து இது நாள் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கும்போது, நீங்க அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க அடுத்து? அந்த நம் நம்ம பாரத பிரதமர் அவர்களின் உருவபொம்மை இருக்காத காரணத்தால் நமது மாநில தலைவருக்கு நாங்களும் வந்து எங்க சைடு எங்களோட இதை அனுப்பிச்சு வச்சிருக்கோங்க. மாநில தலைவர் சில கோரிக்கை அவரு சில டைம் கொடுத்துருக்காருங்க. மாநில தலைவரின் உத்தரவின் பேரில் அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கணும்னு சொல்றாங்களோ அதுபடி நாங்கள் எங்களோட அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடி பண்ணுவோம். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். ஓகே 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 தேங்க்யூ.